மக்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க மறுபடியும் இந்த மாதிரி சாஃப்டான படங்கள் விரும்புகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இது? இந்த மக்கள் எப்பயுமே விரும்பிட்டு தான் இருக்காங்க, நம்ம தான் கொடுக்கறது இல்லை. சரி, மக்கள் விரும்புறதுனால தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. உங்களை வந்து உங்கள் பேர் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே பலரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒரு பாடலாக போய் சேர்ந்துட்டீங்க. நிறைய எடுத்து நான் இப்படி நடந்து போகும்போது பொண்டாட்டி நீ அந்த மாதிரி கேட்பாங்க. யூ ஹேட் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அபவுட் ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் கூட்டு வரதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பெரிய படம் முன்னாடியே டேட் போட்டாங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த டேட் போட்டு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிடுறோம், அது பெரிய செலவு பண்ணிடுறோம். திடீர்னு ஒரு படம் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, இப்போ வரலாமா வேணாமான்னு தோணுது. ஏற்கனவே இருக்கிற படங்களுக்கே போட்டி இருக்கும்போது ரீரிலீஸ்னு ஒன்று வரும்போது புதுசாக வர்ற யாருக்குமே வந்துட்டு அந்த கேப் கிடைக்க மாட்டேது. பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்க வருதுங்கிறது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். ட்ரெய்லரோட ஸ்டார்ட்லேயே வந்து இயக்குனர் வெற்றிமாறன் வழங்கும்னு வந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டட் ஒரு குரு. ஜென்ரலாகவே லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தியரியாக சொல்லணும், இல்லை ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி பதில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தர்? ஒன் வேர்ட்லேயே சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாத, நிர்பந்தம் இல்லாத, ஒப்புமை இல்லாத உண்மையான அன்பு என்கிற உணர்வின் வெளிப்பாடு காதல்.